ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுனால 2 பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸு யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு ஸ்கூலுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 12 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி போயாச்சு. போகும்போது இவங்க கூட ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ் வாங்கியாச்சு. பட் யூனிஃபார்ம் ஒரு 2 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தம்பி ஸ்கூலுக்கு போயிருந்தோம். கரெக்டாக லஞ்ச் டயத்துக்கு போனதுனால ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் ஃபீஸ் கட்டியிருந்தோம். புக்ஸும் யூனிஃபார்மும் அவங்களும் 2 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரேஞ்சிலேயே கிடச்சிது. தம்பிக்கு வந்து ஒரு 250 ரேஞ்சு அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் கையில் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது. இது வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 350 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நமக்கு வந்து சைஸ் வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோட ரேட்டெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸ் பாக்ஸு, சைடிஷ் பாக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட்டு பொரியல் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி 4 பாக்ஸு சேர்ந்தே ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடச்சது. ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பென்சில் பாக்ஸு. இது வந்து 500 ரேஞ்ச் வரையுமே கிடச்சிருந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 ருபீஸ்க்குள்ளாட்டு நான் பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ஸ்விப்பர் வாட்டர் பாட்டில் பாப்பா ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வாங்கியே கொடுக்க முடியல. இந்த தடவை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்விப்பர் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியாச்சு. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ்க்குள்ளெல்லாம் இந்த வாட்டர் பாட்டில் வந்து கிடச்சிது. ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹோட்டலுக்கு நேராக போயாச்சு. போயிட்டு நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க வந்து வெளியில் ஒரு ட்ரிப் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். வெளியில் சரியான மழை பிடிச்சிருக்கு. மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. நான், எங்கள் பையன், எங்கள் அக்கா பொண்ணு 3 பேர் தான் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டோம்னா அவங்க அங்கேருந்து ஆட்டோவில் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுத்தமாகவே நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் போனோம். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.